அனைவருக்கும் வணக்கம். விழுந்து கிடந்தால் அந்த சிலந்தையும் நம்மை சிறைபிடிக்கும், எழுந்து நடந்தால் அந்த எரிமலையும் நமக்கு வழிவிடும் என்று கூறி இன்றைய வகுப்பில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்ற போக்சோ ஆக்ட் 2012 செக்ஷன் 5 பார்க்குறோம். அதில் A to U இருக்குது. இப்போ நம்ம எதை பார்க்க போகிறோம்னா ஆர் என்ன சொல்கிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கேப்ஸை பார்த்துக்கணும். அக்ரிவேட்டட் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட், இதை யார் செய்திருக்க வேண்டும்? ஊவர் செய்கின்ற எவர் ஒருவரும் இந்த 5R படி குற்றம் புரிந்தவராகிறார். செக்ஷன் 6 படி தண்டிக்கப்படுவார். சரி, இது என்ன சொல்கிறது பற்றி பார்ப்போம். ஊவர் கமிட்ஸ் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் ஆன் எ சைல்டு அண்டு, அது மட்டும் இல்லை, மேலும் அட்டம்ஸ் டு மர்டர் த சைல்டு. வழக்கமான படங்கள் தானே பார்ப்போம். இந்த குழந்தை இருக்குது, இவன் என்ன பண்ணுறான்? இவன் தான் அக்யூஸ்டு. இந்த குழந்தையை மிகவும் கடுமையாக உள்நுழைத்து பாலியல் தாக்கல் செய்கிறான். அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறான்? இந்த குழந்தையை கொலை செய்வதற்கு முயற்சிக்கிறான். அப்படி என்றால் எந்த பிரிவின்படி இவர் குற்றம் செய்தவராகிறார்? எந்த பிரிவின்படி இந்த நீதிமன்றம் தண்டிக்கும் என்றால் அண்டர் செக்ஷன் 5R ரெட் வித் 6 ஆஃப் போக்சோ ஆக்ட். அதற்கான தண்டனை தெரியும் உங்களுக்கு. 20 ஆண்டுகளுக்கு குறைவில்லாமல் கடுங்காவல் தண்டனை, அதாவது ஆயுள் தண்டனை வரை, மற்றும் கண்டிப்பாக அபராதம் ஆர் வித் டெத்து. இதுக்கு தூக்கு தண்டனையோட கொடுக்கலாம். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா இது எவ்வாறு நான் வச்சுன்னா யார் அந்த குழந்தையை எவ்வாறு செய்துவிட்டு கொலை செய்ய முயற்சி செய்கிறான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைல எஸ் செக்டேரியன் அப்படின்னா அந்த மதவாத குழுக்கள் அது மாதிரி. இது என்ன சொல்கிறது என்றால் இது சேம் தான், அக்ரிவேட்டட் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட்டு. ஊவர் இங்கே யார் குற்றவாளி என்று சொன்னால் செய்கின்ற எவர் ஒருவரும் கமிட்ஸ் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் ஆன் எ சைல்ட் இந்த கோர்ஸ் ஆஃப், எந்த நேரத்தில் என்றால் கம்யூனல் ஆர் செக்டேரியன் வைலன்ஸ் ஆர் டூரிங் எனி நேச்சுரல் கலாமிட்டி, வகுப்புவாதம், மதவெறி வன்முறை, அடுத்து இயற்கை பேரிடர், அல்லது ஆர் இன் சிமிலர் சிச்சுவேஷன். இப்போ சொன்னல, இந்த மாதிரி இது போன்று இருக்கின்ற நிலைமைகளில் என்ன பண்ணுறா? இது வந்து நான் பார்த்துங்க, இது வந்து கம்யூனல் வைலன்ஸ், என்னது வகுப்புவாத அந்த வன்முறை நடைபெறுகிறது. இந்த வன்முறை இருக்குதுல்ல, இந்த வன்முறையின் போது இந்த குழந்தை இருக்குல்ல, இந்த குழந்தையை இப்போ தான் எதிரின்னு வச்சுக்க, இந்த எதிரியானவன் மிகவும் கடுமையாக உள்நுழைத்து பாலியல் தாக்கல் செய்கிறான். சரி, ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது மதவெறி வன்முறை நடக்குது. இந்து, கிறிஸ்டியன், முஸ்லீம், இந்த மாதிரி மதம் இருக்குல்ல, இந்த மதத்தை சார்ந்தவர்கள் ஒருவருக்கு ஒருவர் வெறித்தனமாக வன்முறையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ பார்க்குறாங்க ஒருத்தர், அவங்க பாட்டு போட்டுனுக்கிறாங்க, குழந்தை பாட்டு வீட்டில் தனியாக இருக்குது. அப்போ அதை பயன்படுத்தி கொண்டு என்ன பண்ணுறான்? அந்த நேரத்தில் அந்த குழந்தையை மிகவும் கடுமையாக உள்நுழைத்து பாலியல் தாக்கல் செய்கிறான். சரி, அடுத்து என்ன? நேச்சுரல் கலாமிட்டி. இப்போ இந்த கொரோனா வந்ததில்லை, அது மாதிரி, இல்லை வந்து அந்த சுனாமி வந்ததில்லை, இந்த மாதிரி இயற்கை பேரிடர் பெருசாக வருகின்ற போது அப்போ அவங்கவுங்க பார்த்து அவங்கவுங்க உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக அலைகின்ற போது குழந்தை ஒன்று தனியாக இருக்குது. அது பாவம் கத்தின்னு இருக்குது, எங்கே இது மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னா தெரியும் குழந்தை. அதை பயன்படுத்தி கொண்டு என்ன பண்ணுறான்? இவன் தான் அக்யூஸ்டு. அந்த குழந்தைய பாவம் அவவும் அந்த இயற்கை பேரிடர் என்ன ஆச்சுன்னு பார்க்க உயிருக்கு பயந்துன்னு அவவும் தப்பிக்கிறதுக்கு பார்க்குறான். ஆனால் இவனுக்கு என்ன வேணும்னா இந்த குழந்தையை நம்ம பாலியல் தாக்கல் செய்ய வேண்டும் என்று என்ன பண்ணான்? கடுமையாக உள்நுழைத்து பாலியல் தாக்கல் செய்கிறான். அல்லது இது மாதிரிலாம் நடக்கவே இல்லை என்றால் இது போன்ற வகுப்பாதுலேயும் வரல, அல்லது வந்து பேரிடர்லேயும் வரல, அல்லது செக்டேரியன் அந்த மாதிரியான இதுலேயும் நான் செய்யலைங்க, அப்போ எப்படி நான் இதில் தண்டிக்கப்படுவேன்? செக்ஷன் 5S படி நான் தண்டிக்க மாட்டேன் சொல்ல போகிறேன்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா, இது போன்ற ஒத்து இருக்கின்ற விஷயங்கள் நடைபெறுகின்ற போது அந்த நேரத்தில் இந்த எதிரியானவன் இந்த குழந்தையை மிகவும் கடுமையாக உள்நுழைத்து பாலியல் தாக்கல் செய்தால் இவர் எந்த பிரிவின்படி குற்றம் செய்தவராகிறார் என்றால் செக்ஷன் 5S ஆஃப் போக்சோ ஆக்ட் ரெட் வித் 6 தான் இதுக்கான பனிஷ்மெண்ட்டு. நான் திரும்ப சொல்கிறேன், போக்சோ ஆக்ட் 2012 மரண தண்டனை கொடுக்கின்ற ஒரே பிரிவு எதுவென்றால் 6 தான். எதற்காக என்றால் செக்ஷன் 5 சொல்லப்படுகின்ற இந்த அப்பன்ஸை பணிபுரிகின்ற எவர் ஒருவரும் ஊவர் தான் எல்லாமே அவர் தண்டிக்கப்படுவாங்க. அப்போ என்ன தண்டனை என்றால் இங்கே பார்த்துங்க, இதை அப்படியே நோட் பண்ணிங்க. ஐன்ஸ்டைன் சொல்லார்ல, நாலேஜ் இமேஜினேஷன் இஸ் பெட்டர் தான் நாலேஜ்னு சொல்லார், புரியுதா? அதனால்
நம்ம கற்பனையே அறிவிட மேலானது. இவ்வாறு கற்பனையாக படித்தால்தான் வெற்றி பெற முடியும் என்று கூறி அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.